கடந்த 2 வாரங்களாகவே சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படும் செய்தி, பெங்களூருக்கு கொண்டு செல்லப்படும் ஒரே கல்லாலான 420 டன் எடை கொண்ட பிரம்மாண்டமான பெருமாள் சிலைதான். இதிகாச சிறப்பு பெற்றது தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமர் கோயில். அதேபோல் ஒரு கோயிலை 60 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரு ஈஜிபுரத்தில் கட்டியது ஒரு தனியார் நிறுவனம். இந்த ஆலயத்தின் உரிமையாளர் சதானந்தா. அவர் கல்லாலான பிரம்மாண்ட பெருமாள் சிலை ஒன்றை பெங்களூரு கோதண்ட சுவாமி ஆலயத்தில் நிறுவ விரும்பினார். அத்தகைய பிரம்மாண்டமான கல் ஒன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பெரிய கோரக்கோட்டை என்னும் ஊரில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய மாநில அரசுகளின் அனுமதியோடு சிலை செய்யும் பணிகள் தொடங்கின. தொடக்கத்தில் 108 அடி உயரத்தில் பீடத்துடன் சேர்ந்த ஆதிசேஷன் உள்ளிட்ட 11 முகம் மற்றும் 22 கைகள் கொண்ட விஸ்வரூப பெருமாள் சிலை வடிக்கவே திட்டமிடப்பட்டது. ஆனால் அதற்கேற்ற பெரிய கல் கிடைக்காத காரணத்தால் ஆதிசேஷன் மற்றும் பெருமாள் சிலையை தனித்தனி சிலைகளாக செய்ய முடிவு செய்யப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பணியின் ஒரு பகுதி மட்டுமே தற்போது முடிந்துள்ளது. பெருமாள் சிலை செய்வதற்காக வெட்டி எடுக்கப்பட்ட பாறையில் தற்போது ஒரு முகம், 2 கரம், 1 சங்கு மற்றும் 1 சக்கரம் ஆகியன மட்டுமே வடிக்கப்பட்டுள்ளது. இதுவே 64 அடி உயரமும் 24 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான வடிவில் 420 டன் எடையோடு அமைந்துள்ளது. இந்த சிலையினை பெங்களூருக்கு எடுத்துச் செல்லும் முயற்சியை கோயில் தேவஸ்தானம் தொடங்கியது. 3 பெரிய வால்வோ வாகனங்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட 170 சக்கரங்கள் கொண்ட கார்கோ வாகனத்தில் சிலை ஏற்றப்பட்டது. அப்போது சிலையின் எடை தாங்காமல் வாகனத்தின் 10க்கும் மேற்பட்ட டயர்கள் ஒரே நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடித்தன. மீண்டும் கடந்த நவம்பர் மாதம் 250 டயர்கள் கொண்ட வாகனத்தில் சிலை ஏற்றப்பட்டது. பாறை வெட்டி எடுக்கப்பட்டுள்ள மலைப்பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெல்லா சாலைக்கு வாகனம் வந்து சேர மொத்தம் 20 நாட்கள் ஆனது. அதன் பின் டிசம்பர் 12ஆம் தேதி வெள்ளிமேடை என்னும் பகுதிக்கு வாகனம் வந்து சேர்ந்தது. அங்கு சாலையின் அகலம் குறைவாக இருந்ததால் தொடர்ந்து பயணிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. வேறு வழியின்றி சாலையின் ஓரம் இருந்த மின் கம்பங்கள், 13 கடைகள் மற்றும் ஒரு வீடு ஆகியன இடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவ்வாறு இடித்து அகற்றப்பட்ட வீடு மற்றும் கடைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சாலை விரிவாக்கத்துக்கு பின்பு தொடர்ந்து சிலையின் பயணம் ஆகூர் கிராமத்தை நெருங்கிய போது வாகனத்தின் ஒரு டயர் வெடித்ததன் காரணமாக மீண்டும் நிறுத்தப்பட்டது. டயரை மாற்றுவதற்காக வாகனம் நிறுத்தப்பட்ட போது வாகனத்தை கிராம மக்கள் சூழ்ந்து கொண்டனர். குங்குமம் மற்றும் மஞ்சள் நீரால் சிலையை அபிஷேகம் செய்து வழிபட தொடங்கிவிட்டனர். இந்த விஸ்வரூப பெருமாளை வழிபட அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளனர். அந்த இடத்தில் சிறு சிறு கடைகள் முளைத்து விட்டதுடன் அந்த இடமே திருவிழா கோலம் பூண்டு காணப்படுகிறது. மாணவர்கள் பலரும் பெருமாள் சிலையில் தங்கள் தேர்வு எண்ணையும் பெயரையும் எழுத தொடங்கிவிட்டனர். தற்போது வாகனம் தீவனூர் சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. திண்டிவனம் செஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல மத்திய அரசின் அனுமதி இன்னும் பெறப்படவில்லை என்றும் இதன் காரணமாக தான் கடந்த 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சிலை அதே இடத்தில் நிற்கிறது என்று கூறப்பட்டது. இது குறித்து கோதண்ட சுவாமி தேவஸ்தானத்தை சேர்ந்த கணேஷ் என்பவரிடம் கேட்டபோது, தற்போது இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் மக்கள் அனைவரும் தரிசனம் பெற வேண்டும் என்பதற்காக தான். பெங்களூரு கொண்டு செல்வது தொடர்பான போக்குவரத்து குறித்து அனைத்தும் அனுமதிகளையும் மத்திய மாநில அரசுகளிடம் பெற்றுவிட்டோம் என்றும் கூறினார். இன்னும் 20 தினங்களுக்குள்ளாக பெங்களூர் சென்று விடுவோம் என்றும் கூறினார். செல்லும் வழியில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் மட்டுமே காலதாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் கூறியிருக்கிறார். சிலை பெங்களூரு செல்ல இன்னும் 20 நாள்கள் ஆகும் என கூறப்படும் நிலையில் இன்னும் எத்தனை தடைகளை சந்திக்கப் போகிறது என்பதையும், உடனடி சிக்கலான தொண்டி ஆற்றின் பாலத்தை கடக்கும் முயற்சி வெற்றி பெறுமா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.